இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா ஒரு பெரிய ரோல ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஃபேஸ்புக்குன்றது கூட போன போன எராவாயிடுச்சு. ஆமா. பூமர் ஸ்பேஸ் ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராம்ன்றது வந்து இன்றைய இளைஞர் உலகமா இருக்கு. அதுல வந்து நெறைய இப்ப விஜய் பேசுனது எல்லாமே அதுல கொஞ்சம் அதிகமா பரவி தான் அந்த இளைஞர் மத்தியில போய் சென்றடைஞ்சிருக்கு. அத சோஷியல் மீடியா பாலிடிக்ஸ எப்படி பார்க்குறீங்க? 2வது அது உண்மையான உலகம்னு நினைக்கிறீங்களா? இல்ல நம்ம ஒரு நிதர்சனமான விஷயத்த வந்து அது நிஜமா? அப்படின்னு கேட்கறது வந்து நம்ம தான் கேட்சப் பண்ணல, நம்ம பேக்வர்டா இருக்கிறோம்னு அர்த்தம். முதல்ல பத்திரிக்கை வரும்போது, "பத்திரிக்கை நிஜமான உலகமா? பத்திரிக்கையில பேசுறதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிவியில வரதெல்லாம் உண்மையா? ரேடியோல வரதெல்லாம் உண்மையா? அப்புறம் Facebookல வரதெல்லாம் உண்மையா? இப்ப Instagramல வரதெல்லாம் உண்மையா? Instagramல அதுதான் அவங்களோட டெய்லி காலங்காத்தால எந்திரிச்சோன அது மூஞ்சில தான் முழிக்கிறாங்க. அந்த காலத்துல நியூஸ் பேப்பர் படிக்கிற மாரி இப்ப அவங்களுக்கு. நியூஸ் பேப்பரோட ஃபாஸ்ட்டா இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வருது. நியூஸ் பேப்பராவது 24 மணி நேரம் கழிச்சு தான் இல்ல வரும். அதுலயும் நெறைய ஃபேக்கும் வருதே! ஆ. ம். ஸோ அப்போ இப்போ அதுல தான் கன்டென்ட் எடுக்குறாங்க. அத வச்சு தான் தே ஆர் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் தர் வேர்ல்ட். தே ஆர் ஏபிள் டூ மேக் சென்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் யூசிங் Instagram டேட்டா. அப்போ சில பேர் தான் அதுல களமாடுறாங்க. மத்தவங்க வந்து இன்னும் நியூஸ் பேப்பர்ல பெரிய முழு பக்க விளம்பரம் குடுக்குறாங்க. நியூஸ் பேப்பர்லாம் யார் படிக்கிறா? இளைஞர்கள் படிக்கிறது இல்லையே! அவங்க வீட்ல இருக்க தாத்தா, பாட்டி தானே நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. அப்போ தேர் இஸ் அ பிக் டிவைட். இவங்க டிஜிட்டல் வேர்ல்ட்லேருந்து ஆப்பரேட் பண்றாங்க யங்ஸ்டர்ஸ். ஆனா பொலிட்டீஷியன்ஸ்லாம் இன்னும் நியூஸ் பேப்பர்லேருந்து ஆப்பரேட் பண்றாங்க. எவ்வளோ பெரிய ஜெனரேஷன் கேப் பாருங்க. ஒரு 50 வருஷம், 60 வருஷம் ஜெனரேஷன் கேப்ல நம்ம ஆப்பரேட் பண்ணோம்னா, அப்ப யங்ஸ்டர்ஸ் என்ன நெனைப்பாங்க? "நீ எல்லாம் என்ன எப்படி தலைமை தாங்குவ? என்ன பத்தி உனக்கு தெரியலையே! எனக்கு என்ன தேவை? என்ன எப்படி ரீச் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியலையேன்னு" தானே யோசிப்பாங்க. அப்ப இந்த ஒரு பெரிய இல்லிட்ரசி எல்டர்ஸ்க்கு இருக்கு. எல்டர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸோட வேர்ல்டு அவங்களுக்கு புரியல. அவங்க லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல. அவங்க எப்படி யோசிப்பாங்க? என்ன விரும்புறாங்க? எதுவுமே அவங்களுக்கு புரியல. அவங்க ஏன் அத விரும்புறாங்கன்னு கூட புரியல. ஒட்டுமொத்தமா "உனக்கு அறிவே இல்ல" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப யங்ஸ்டர் "நீ என்ன ரிஜெக்ட் பண்ணா, நான் டபுள் உன்ன ரிஜெக்ட் பண்ணுவேன்னு" தானே யங்ஸ்டர் சொல்லுவாங்க. அப்ப நம்மளே தான் யங்ஸ்டர்ஸ தவறா வழி நடத்துறோம். ஒரு நியூ இன்ஃபர்மேஷன எப்படி டீல் பண்ணுவா? நீயும் நானும் சேர்ந்து உட்கார்ந்து பேசலான்றதே இல்ல. அப்படியே நான் பேசினா கூட உனக்கு தெரியலன்னு சுட்டிக்காட்ட தான் நான் பேசுவேன். நான் தான் வசதி. எனக்கு தான் தெரியும். எனக்கு தான் நான் தான் பெரியவங்க. எனக்கு தான் எல்லா அறிவும் இருக்கு. நீ சின்ன புள்ள. உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொன்னா, "வை வில் ஐ சப்ஜெக்ட் மைசெல்ஃப் டூ திஸ் நான்சென்ஸ்ன்னு" தானே குழந்தைங்க நினைப்பாங்க. இல்ல அதாவது இன்னைக்கு ஒரு வசதியான உலகத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம்ல. நமக்கு எல்லாம் கைக்கு எட்டுன தூரத்துல கிடைக்குதுல்ல. அப்ப ஒட்டுமொத்தமா சொல்றேன். உலகத்து அடிப்படையிலேயே நம்ப அனுபவிக்கிற வசதி, வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு பின்னணியில ஒரு போராட்டம் நடந்திருக்கு. இது ஒரு உரிமை போராட்டம் நடந்திருக்கு. அதன் பிறகு தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம்ன்ற ஒரு எண்ணத்த அவங்களுக்கு உணர்த்தணும்ல. அது அது கெட்டதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அது நம்ம சொல்லணும் சார். ஆனா அ. எப்படி சொல்லணும்னா, "உனக்கு முழுசா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ. இது ஃபர்ஸ்ட்லேருந்து இது இப்படிலேருந்து இப்படி வந்து இப்படி வந்து இருக்கு" அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர, இவங்களுக்கு நீ நன்றியோட இரு. இவங்க தான் நமக்கு எல்லாம் குடுத்தாங்கன்னு சொன்னா, சில்ட்ரன் அத ஒத்துக்கல. அவங்க இல்ல என்ன அப்படி கேட்கறாங்க? சொல்றது தவறு. அ. சிம்பிளி அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு இன்டர்நெட் வந்ததுக்கு ஒரு தாத்தா தான் காரணம்னா, அப்ப ஆந்திராக்கு எப்படி வந்ததுன்னு கேட்கறாங்க. குஜராத்துக்கு எப்படி அங்க யார் எந்த தாத்தா வந்து குடுத்தாருன்னு கேட்கறாங்க. அதுக்கு பதில் இல்லல்ல. அப்ப நேஷனலா ஒரு யூனியன் பாலிசிலேருந்து எல்லா எல்லா டெரிட்டரி, ஃபெடரல் ஸ்டேட்டும் அது பண்ணுச்சு அப்படின்றப்போ, அது நீங்க அத தானே சொல்லணும். மன்மோகன் சிங் கொண்டாந்தாரு, நரசிம்மராவ் கொண்டாந்தாருன்னு சொல்லாம, லோக்கலா பரோக்கியலா ஒரு இங்க இருந்த சிற்றரசர் கொண்டாந்தாருன்னு சொன்னீங்கன்னா, அவங்க உடனே போய் அவங்க ஏஐ கிட்ட கேட்கறாங்க. ஏஐ வேற ஒண்ணு சொல்லுது. இல்ல மீண்டும் நீங்க ஒரு சோசியல் மீடியா பெர்சன பத்தி தான் பேசுறீங்க. இந்த கருத்த சொன்னவர் இருக்கார் இல்லையா? ஆ. மீண்டும் நம்ம அதுக்குள்ளேயே சுத்துறோம்ன்றேன். இப்ப என்ன பிரச்சனைன்னா சார், இந்த சோசியல் மீடியாவ வந்து நான் வந்து ஒரு ஒரு பெரிய இயக்கமா, ஒரு ஒரு ஆக்டிவிஸ்ட் மைண்ட் செட்ல இருந்து பேசுறேன். இப்ப ஒரு ஒரு பெரிய விஷயத்த நம்ம சாதிச்சிருக்கோம்ல. அந்த சாதனை எப்படி நிகழ்ந்ததுன்னு ஏன் உணர்த்தக்கூடாதுன்னு கேட்கிறேன். இல்ல நான் ஆஸ் அ இண்டிவிஜுவல் பெர்சன் நான் தொடர்ந்து அத பத்தி பேசிட்டே இருக்கேன். நான் எப்பவுமே ஒரு விஷயம் எங்கலேருந்து ஆரம்பிச்சு, இப்ப எது வரைக்கும் வந்துருச்சு. அந்த எவல்யூஷன் ஆஃப் தட் கான்செப்ட்டோ, இல்ல அந்த ஆப்ஜெக்ட்டோ எல்லாத்தையும் தான் ஹிஸ்டாரிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் ஐ கம் டூ த பிரசன்ட் ஸ்டேட். ஸோ அது அது அந்த நீங்க சொல்ற அத தான் நான் செய்துட்டு இருக்கேன்றதுனால, அத விமர்சனமா நான் எடுத்துக்க முடியாது. அது எனக்கு நடைமுறையான விஷயம். பட் அதை இப்ப சோசியல் மீடியால ஆப்பரேட் பண்ண வேண்டியவங்க யாரு? இப்போ ஒரு புது கட்சி வந்து சோசியல் மீடியாவ எப்படி யூஸ் பண்ணி கம்ப்ளீட்லி டர்ன் ஓவர் பண்ணிருச்சு பாருங்க. அது வேற யாராவது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யாராவது தடுத்தாங்களா? நீங்க ஏன் கேட்ச் அப் பண்ணிக்கல? அது யாரோட தப்பு? ஒருத்தர் சாமர்த்தியமா ஒண்ணு யூஸ் பண்ணிக்கிறாங்க. 4 பேர் அத யூஸ் பண்ணலன்னா, இல்ல மீண்டும் அத சொல்றதுக்கு நீங்க அத ஏத்துக்க மாட்டீங்க. அவரு ஒரு நடிகர்ன்றதுனால தானே அந்த ஈர்ப்பு வருது இன்ஸ்டாலயே இளைஞர்களுக்கு. அது இப்ப அந்த உண்மைதான். அந்த ஈர்ப்பு ஒரு ஈர்ப்புன்னு சொன்னா கூட உங்களுக்கு கோவம் வரும். ஈர்ப்பு தான் அ சார். அது ஈர்ப்பு வந்து ஒண்ணும் கெட்ட வார்த்தை இல்லையே! அது இன்னொரு அரசியல் கட்சி மேல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லல்ல. எப்ப அது எப்படி வந்தது? வரும்? வராது. அ.
இவருக்கு மேலே இவர் வந்து எப்படி கல்டிவேட் பண்ணி அவரோட இமேஜை கொண்டு வந்திருக்காருன்னா, பிரச்சனை வந்தால் நான் தட்டி கேட்பேன், நான் உங்கள் அண்ணன் மாதிரி, நான் உங்கள் பையன் மாதிரி, நான் உங்கள் எல்லா மாதிரி அப்படின்னு சொல்லி அவரோட அந்த 30 வருஷம் உழைப்பை உருட்டி திரட்டி கொண்டாந்து நான் தான் உங்கள் ரோல் மாடல்னு கொண்டாந்து கொடுத்துருக்காரு. he has marketed himself very well. குடோஸ் டு ஹிம். அவரோட கெட்டிக்காரத்தனத்தை நம்ம குறை சொல்ல முடியும். மற்றவங்களுக்கு செய்ய தெரியல, மற்றவங்களுக்கு அது அமையலன்றதுனால அவரை குறை சொல்ல முடியாது. அவருக்கு இருந்தது, he did it. he capitalized on his charisma very well. பட் இப்போ மக்களோட இந்த திங்கிங்கை பற்றி நீங்கள் சோஷியல் மீடியான்றதை கேட்கறதுனால, சோஷியல் மீடியா எப்படி இயங்குது, அதோட என்ஜினியரிங் எப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஐடி விங் இருக்குது. திமுகவுக்கு ஐடி விங் இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது, நாம் தமிழருக்கு இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் எப்படி அதை ஆப்ரேட் பண்ணாங்க, மற்றவங்களை சிறுமைப்படுத்துறதுக்கும் தன் பெருமை தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்கும், நாங்கள் இல்லைன்னா நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கும் அப்படி தான் அதை பயன்படுத்தினாங்க. ஆனால் காங்கிரஸும் தாவேகாவும் மட்டும்தான் நம்ம வந்து வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடாது, நம்ம அன்பின் அரசியல். ராகுல் காந்தி சொல்ல இருப்பாங்க, நீ என்னை வெறுத்தா கூட நான் வந்து உனக்கு அன்பு தான் கொடுப்பேன், நானே உன்னை வந்து கட்டி பிடிக்கிறேன் பாருன்னு சொன்னார்ல. அந்த மாதிரி அன்பை விதைக்கிறதுன்றது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட திங்கிங் அப்படி தான் இருக்குது. ராகுல் காந்தியும் விஜயும் கிட்டத்தட்ட ஒரு வயசுக்காரங்க. அவங்க 2 பேரும் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நான் உங்கள் பிரதரு, நான் இருக்கேன் பாருங்க உங்களுக்கு, நம்ம போய் ஜாலி பண்ணலாம், வைப் பண்ணலாம், ஃபன்னு பண்ணலாம், பிளாஸ்ட் பண்ணலாம், இப்படி தான் பேசுகிறாங்க அவங்க. பிளாஸ்ட் பண்ணலான்னு ஒரு 60 வயசுக்காரர்கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ பிளாஸ்ட் ஆயிடுச்சா, எங்கே பிளாஸ்ட்டுன்னு கேட்பாங்க. ஆனால் இளைஞர்கள் பிளாஸ்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு புரியுது. எல்லா இடத்துலையும் இப்போ விஜய் வராருன்னா நம்ம போய் வைப் பண்ணலாம், நம்ம பாட்டு போட்டு வைப் பண்ணலான்னு பசங்க சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது கொண்டாட்ட மனநிலை, சந்தோஷமான செலிப்ரேட்டரி மூடில் அவங்க இருக்கிறாங்க. அந்த மூடை தான் அவர் கிரியேட் பண்ணுறாருன்னப்போ, இப்போ யங்ஸ்டர்ஸ் ஏற்கனவே அவங்களுக்கு அதுதான் வேணும். ஒருத்தர் அது கொண்டாந்து கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம ஆள் வந்துட்டாருப்பா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்களாம் ஏன் கொடுக்கல, ஏன் நீங்கள் இன்வெஸ்டடாக இல்லை, நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கல மக்களை பற்றி? ஒரு சீரியஸ் பாலிடிக்ஸை என்டர்டெயின்மெண்ட்டை எப்படி மாற்றுவீங்க? ஒரு என்டர்டெய்னரா வந்து அதை சொல்லும் போது அதில் ஒரு கேட்சப் ஆகுறாங்க. பட் என்டர்டெயின்மெண்ட்டை அரசியலை மாற்ற முடியாதுல்ல. கரெக்டு. அதில் இருக்கிற பிரச்சனை அதுதான். அரசியல்ன்றது ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ் ஆகிடுச்சு, அதை என்டர்டெயின்மெண்ட் ஆக்க முடியல. அவரும் அடுத்த தடவை செய்ய முடியுமான்னு தெரியல. இப்போ ஒரு ஃப்ரெஷ் என்டர்டெய்னர்ன்றதுனால இப்போ ஒரு சரக்கெல்லாம் கொண்டாந்து இறக்கி என்டர்டெயின்மெண்ட்டோட அது கொண்டாட முடியும். அடுத்த தடவை இஸ் a ஃபுல் டைம் பொலிட்டீஷியன். இதே மாதிரியான அட்வான்டேஜ் அவருக்கு இருக்காது. சினிமா விட்டு வந்துட்டாரு. அப்போ he cannot go back. அப்போ நெக்ஸ்ட் டைம் அவர் எப்படி பாலிடிக்ஸ் பண்றாருன்னு பார்ப்போம். இதுதான் இயற்கையில் இருக்கிற ஒரு தேர்வு முறை. பிகினிங்ல தான் இந்த அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. 20 வருஷம் கழிச்சு அவருக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்காது. 20 வருஷம் கழிச்சு வேற யாரு மக்களோட இந்த கற்பனையை கட்டி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த அட்வான்டேஜ் கிடைக்கும். இப்படிதான் புது புது நபர்களை இயற்கை தேர்ந்தெடுக்குது. இயற்கையோட இந்த முறைக்கு நாங்களும் அடிபணிக்கிறோம், நாங்களும் ஒத்துக்கிறோம். we agree with what nature is saying. ஆனால் இப்படி நாங்கள் அக்ரி வித் வாட் நேச்சர் இஸ் சேயிங் சொல்லும்போது மக்கள் என்ன மற்றவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் உங்களுக்கு அதை கொண்டாந்தோம், அணை கட்டணும், இது பண்ணோம், அது பண்ணோம், இவ்வளோ செய்தோமே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு தான் சார் உங்களுக்கு அந்த போஸ்டே கொடுத்தோம். நீங்களும் ஃப்ரீயாக பண்ண மாதிரி சொல்கிறீங்களே, எங்கிருந்தோ அந்த மெக்கோல எங்களுக்கு ஸ்கூல் கட்டுறாரு, அதுக்காகவே உங்களை நியமிச்சு வேலை கொடுத்து சம்பளம் வேறு கொடுத்துருக்கோம், இது செய்ததை எப்படி சொல்லி காட்டுவீங்க? இதுதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் எப்படி சொல்லணும், இல்லைங்க நாங்கள் கூட இதெல்லாம் செய்தோங்க, இது கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் எங்களுக்கு ஜென்டலாக சொன்னால் பரவாயில்ல. நாங்கள் செய்துட்டோம், நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. இல்லை எதுவுமே செய்யலை அப்படின்னு ஒருத்தர் கை காட்டும் போது, இல்லை நாங்கள் எல்லாம் செஞ்சுருக்குமே ஒருத்தர் சொல்ல தானே செய்வோம். நிறைய செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து இங்கே வந்து எல்லா அரசுகளும் ஒருத்தர் விடாமல், ஜஹாங்கீரா, அவுரங்கசீப், எல்லா ஜிப்பும் எல்லாம் செய்திருக்கிறாங்க. செய்யாத யாழ் எப்படி ராஜாவாக இருக்க முடியும்? அந்த பதவியில் இருந்தால் எதாவது செய்து தானே ஆகணும். அதனால் எல்லாரும் தான் செய்திருக்கிறாங்க. இப்போ கலெக்டிவாக அவங்க எல்லாரும் மேலேயும் உட்காந்து தான் நாங்கள் இப்படி எழுந்து வந்திருக்கிறோம். இப்போ வரவங்க ரெலவெண்ட்டாக என்ன செய்கிறீங்க, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட இமேஜினேஷனை நீங்கள் கேப்சர் பண்ணீங்களா, அவங்களோட மூடு உங்களுக்கு புரியுதா, அவங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கொடுக்குறீங்களா? இது நாங்கள் கூட ஜட்ஜ் பண்ண முடியாது. யங்ஸ்டர்ஸ் தான் இனிமேல். இப்போ அவங்க 18 வயசு 20 வயசு போக போக அவங்களுக்கு வயசாகும், அவங்களுக்கும் புரிதல்கள் மாறும், அவங்களுக்கும் மெச்சூரிட்டி இன்னும் அடுத்த லெவல் போகும். அப்பையும் இவங்களால அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதா? இதுதான் இயற்கை இருக்கிற ஒரு யதார்த்தமான ஒரு தேர்வு. நம்ம நடத்துறது வெறும் எலெக்ஷன், இயற்கை வேற ஒன்று நடத்துது இல்லை, பலவிதமான போட்டிகளை யுகம் யுகமாக அது நடத்துது இல்லை. அதில் யார் தொடர்ந்து ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். அண்ட் யாராலையும் தொடர்ந்து அது ஜெயிக்கவே முடியாது. அதனால தான் புது புது மரபணுக்கள் மறுபடியும் வருது. வேற ஒரு செட் ஆஃப் ஜீன்ஸ் வந்து மறுபடியும் ஜெயிக்கும். அதை நோக்கி நம்ம பயணிப்போம்.